CRI கவுன்சிலர் CNC மிஷின் அண்ட் VMC அண்ட் HMC மிஷின் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்பவுஸ் நேம் கேட்டேன், மேரேஜ் ஆகலன்ட்டாரு. அனிமல்ஸ் ஆடு மாடு கோழி அவ்வளோ சேர்த்து இதே வளர்க்குறாங்க. ஹாபீஸ் ட்ராவலிங், ஓன் ட்ரைவ்னா ரொம்ப பிடிக்குமா, ரீடிங் புக்ஸ், ஓட்டோன், மாங்கரை வில்லேஜ் நியர் பெண்ணாகரம். ஸோ 17 இயர்ஸ் அங்கே தான் இருந்துட்டுருக்காரு. போர்டிங் டிசைர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஓன் லிஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இன் தருமபுரி. ஸோ புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சு பிடிச்சிருக்காரு. சம்திங் நோ ஒன் நோஸ் அபவுட் மீல ஒரு வெரி காமெடி மேன். மிக நிறைய பண்ணுவோம், நல்லா பண்ணுவாங்க. கீ டு சக்ஸஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் குவாலிட்டி மெயின்டைன். ப்ரோசஸ் யூஸ். குட் மார்னிங் சார். என்னோட நேம் ஆரி. என்னோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன் எலிவேட்டர்ஸ். நான் இது பார்த்தீங்கன்னா எலிவேட்டர்ஸில் பேசஞ்சர் லிஃப்ட், கூட்ஸ் லிஃப்ட், EOD கிரைன், ஹாஸ்பிட்டல் லிஃப்ட் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். நான் கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக இது பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் நான் ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான். அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் தான் இங்கே தருமபுரிக்கு வந்தேன். இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் ஓகே சொல்லிட்டு தான் இங்கே ஆஃபீஸ் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக அதிகமாக நான் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் லிஃப்ட், லிஃப்ட், ஹாஸ்பிட்டல் லிஃப்ட், EOD கிரைன் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 400 கஸ்டமர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும். ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், கைடன்ஸ் சொல்யூஷன், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோம். பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெலிவரி, டைம்லி ப்ராஜெக்ட் டெலிவரி. இந்த 7 இயர்ஸில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 143 பேசஞ்சர் லிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கூட்ஸ் லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 56, EOD கிரைன் 7 பண்ணியிருக்கிறேன். பாலடெட் ஒரு 140 பாலடெட் கொடுத்துருக்கேன். ஹோம் லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கில் 509 லிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஹாஸ்பிட்டல் லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 லிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இன்னொரு இது என்னன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஸ்பார்டன் எலிவேட்டர்ஸுடைய லிஃப்ட் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட இது. இப்போ அதிகமாக எனக்கு ஒர்க் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி, சேலம், ஒசூர், கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி இந்த லொக்கேஷனில் தான் இப்போ கரண்ட்லி அதிகமாக ஒர்க் போயிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து லிஃப்டினுடைய டோர் நீங்கள் லிஃப்ட் போயிட்டு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா SS ஆட்டோ டோர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் விஷயம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது வந்து வெளியிலேருந்து விசிபிள் தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா. செகண்ட் ஒன்று இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளாஸ் டோர். இது வந்து சென்டர் ஓப்பன் சொல்லுவாங்க. அதாவது ஃபுல் கிளாஸ் ஓப்பனில் இருக்கும். உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே வெளியே தெரியுமா இருக்கும். கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியல் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மல்டிப்ளெக்ஸ் டோர். இது இருக்காங்க அப்படின்னா மல்டிப்ளெக்ஸ் அப்படின்றது இது வந்து பார்த்தீங்கன்னா பீச் அப்படின்றது அந்த அகலம் வந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு தான் இது வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் வந்து ஒரு 2 அடி தான் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த 2 அடியில் 1 அடி தான் நமக்கு இருந்தால் தான் ஓரளவு உள்ளே போகிறதுக்கான ஃப்ரீயாக இருக்கும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 mm 2 டைப்பாக உள்ள டோர் போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் மல்டிப்ளெக்ஸ் டோர் சொல்லுவோம். தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா MS பவுடர் போட்டது. கீழே லாஸ்ட் ஒன்று இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டோர் மாதிரியே இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கல மேனுவல் டோர் தான். அது இப்போ பீக்கில் போயிட்டு இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கல இப்போ அதிகமாக வந்து ஹோம் லிஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்கல் ஃப்ளோர் டோர்னு சொல்லிட்டு இது வந்து புக் ஷட்டர்னு சொல்லுவாங்க. சேம் இதே டைப் தான். ஃபஸ்ட்டு ஒரு இது வந்து ஃபோல்ட் ஆகும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன்று ஃபோல்ட் ஆகும். நம்மளுக்கு அந்த ஓப்பனிங் ஸ்பேஸ் வந்து நிறைய கிடக்கும். இது வந்து மேனுவல் டோரு. இது வந்து கூட்ஸ் லிஃப்ட் இல்லைன்னா ஹோம் லிஃப்ட்டுக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க. இது வந்து அஸ்யூஷுவல் க்ளாஸபிள் கேட்டு. இது ஒன்லி வந்து கூட்ஸ் லிஃப்ட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. மேனுவல் டோரு அந்த ஆட்டோ டோர் இருக்காங்க. இது வந்து SS கோல்டு ஃபினிஷிங். இப்போலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஹோட்டல்ஸ் அப்படி இல்லைன்னா கோல்டு ஜுவல்லு அந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் மேக்ஸிமம் SS கோல்டு ஃபினிஷிங் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா MS பவுடர் கோட்டட் கேபின். தேர்ட் ஒன்று இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா SS மிரர். ஆக்சுவலாக வந்து SS மிரரில் வந்து தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு வந்து நான் மட்டும்தான். இந்த சென்டரில் இருக்கிற SS மிரர் வந்து 2 பக்கம் வந்து இந்த ஆப்போசிட் கோல்டு ஃபினிஷிங்கோ இல்லை SS மிரராக கொடுத்துருக்கோம். அதை எந்த நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம PSP டிபார்ட்மெண்ட் சொல்கிற மாதிரி இருக்கிறது பார்க்குறாங்க. இது வந்து SS ஏர்லைன் ஃபினிஷிங். மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SS ஏர்லைன் ஃபினிஷிங் தான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் லிஃப்டினுடைய ஃபால் சீலிங்கினுடைய டிசைனில் ஒரு பார்க்குறாங்க. இது EOD கிரைன். கிட்டத்தட்ட நான் அது வரைக்கும் ஒரு 7 EOD கிரைன் கம்ப்ளீட் பண்ணது. இது ஒரு EOD கிரைன்.
திருச்சியில் பண்ணியிருக்காங்க. இது மேனுவல் ஸ்ட்ரைக்கர், இது இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று இது சிஓபி எல்ஓபி பட்டன்ஸ் புஷ் பட்டன் யூஸ் பண்ணுறது. இது எம்ஆர்எல்னுடைய போர்டு அண்டு எம்ஆர்ன்றது மிஷின் ரூம், எம்ஆர்எல்ன்றது வந்து மிஷின் ரூம்லெஸ், அதுக்கான போர்டு அண்டு கண்ட்ரோலர்ஸ். இது மோட்டர்ஸ், லிஃப்டினுடைய மோட்டர்ஸ். கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் மிஷின் ரூம்னுடைய மோட்டர், மேலே இருக்கிறது வந்து கேஎல்எஸ் மோட்டர். கேஎல்எஸ் எதுக்காகனா மிஷின் ரூம்னுடைய ஹைட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எம்ஆர்எல். கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர். அந்த ஓவர் ஸ்பீட் கவர்னர் இருக்குன்றது தான் வந்து அதனுடைய சேஃப்டி. சப்போஸ் மெயின் ரோடு வந்து மெயின் ரோப் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய சப்போர்ட்டு தான் உங்களுக்கு வந்து கேபின் நிற்கும். அதான் ஓவர் ஸ்பீட் கவர்னர் சொல்லுவோம். வீடியோ இருக்கு. Certificates பார்த்தீங்கன்னா எல்எம்பி கன்ஸ்ட்ரக்ஷன், எம்எம் ஆர்கிடெக்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், நியூ கமர்ஷியல் பில்டர்ஸ், குவம் ஹாஸ்பிட்டல்ஸ், ஒசூர், காவேரி ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பார்சல் சர்வீஸ், மால்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. டெக்னிக்கல் இன்னும் ஒன்று வச்சுக்கேன். மரைன் ஸ்பாட்டன் எலிவேட்டர்ஸ், எல்லா வகையான ரிக்ரூட் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கு உங்களுக்கு கேட்லாக் இருக்குங்களா, அதையும் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் நேரில் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. லைவ் டெஸ்ட் மாடல் கொடுத்துடலாம். என்னோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து ஸ்பாட்டன் எலிவேட்டர் மூலிமா லெஃப்ட் கொடுத்தாரு. நாங்கள் வந்து ஜான்சன் கோனே வந்து இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஜான்சன் லெஃப்ட் இருக்கும், கோனே லெஃப்ட் இருக்கும். அதில் வந்து பேர் தான் ஜான்சன் கோனே. அதில் உள்ள யூஸ் பண்ணுற ஒயர்லேருந்து மிஷின் வரைக்கும் எல்லாமே வந்து அதை உங்களுக்கு யூஸ் பண்ணுற மிஷினே கொடுத்துருக்காரு. நல்லா வந்திருக்கு. ஒர்க்கர் கெப்பாசிட்டியில் பேசஞ்சர் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா வந்துட்டு இருக்கு. அதனால் லிஃப்ட் எதனா பண்ணுற மாதிரி தான் வீட்டுக்கோ இல்லை கமர்ஷியலுக்கோ வந்து அரியலில் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுவோம். So